சினிமா சங்கி எல்லாம் சேர்ந்து பண்றாங்க. அவங்க அடுத்த தொழிலுக்காகவே இந்த மாதிரி கபட நாடகம் போட்டு வந்து கூத்தாடும் தனிநபர்களை ஏற்றுக்கொண்டதே இல்லை. என்ன சொல்லுவோம்? நெஞ்சை தட்டி என்ன சொல்லுவோம்? நான் மதுரைக்காரன்டா, நான் மதுரைக்காரன்டா, நான் மதுரைக்காரன்டா. ஆனா இன்னைக்கு அவர் என்னை பத்தி பேசுறதெல்லாம் வந்து கேட்கும்போது ஒண்ணுதான் தோணுச்சு. நம்ம வார்த்தைக்கு வார்த்தை அவர் தான் படிச்சவன் சொல்லிக்கிறாரு. படித்தவர்கள் அவங்க செயல்ல தான் காட்டணும் தாங்க படிச்சவங்கன்னு. வெறும் சர்டிபிகேட்ல தெரியறது இல்ல படிச்சவங்க. இன்னைக்கு எனக்கு அவர் வந்து எனக்கு நிறைய பேர் சொல்லிருக்காரு. அதுல ஒரு பேரு படித்தவர் சொல்ற வார்த்தைகள் இதெல்லாம். அதுல ஒரு பேரு சினிமா சங்கி. நான் சினிமால இருந்து வந்தவன் தான். அது உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும், மதுரை மக்களுக்கும், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அது கூட எக்ஸ்ட்ராவா சங்கிங்கிற ஒரு வார்த்தை. அடுத்ததா ஒரு பேர் வச்சிருக்காரு, கூத்தாடி. என்ன வந்து கூத்தாடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த காலத்துல அறிஞர் அண்ணா அவர்கள் நாடகத்தில் நடிச்சாரு. அப்ப அவரு கூத்தாடி தான். அவங்க தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நாடகத்தில் நடிச்சாரு, எழுதியிருக்காரு. அப்ப அவரும் கூத்தாடி தான். ஏன் இப்ப தமிழக முதல்வர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அவரும் நடிச்சிருக்காரு. அப்ப அவரும் கூத்தாடி தான். ஏன் இப்ப மதிப்புக்குரிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிறைய சினிமால கதாநாயகனா நடிச்சு வந்திருக்காரு. உங்களுக்கு தைரியம் இருந்தா நெஞ்சில தில் இருந்தா மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலினை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், கூத்தாடிட்டு தைரியம் இருக்கா? ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன்,